தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். என்னன்னா எஸ்எஸ்சில இருந்து ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். எஸ்எஸ்சில ஏற்கனவே நம்ம நிறைய வேகன்சி தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ரீசெண்டா வந்து நிறைய வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு டிரைவர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே வந்து கான்ஸ்டபிள் பண்ணிட்டாங்க, எஸ்ஐ பண்ணிட்டாங்க, ஹெட் கான்ஸ்டபிளுக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் கடந்த சில மாதங்களுக்குள்ளே நிறைய போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இந்திய தினத்தில் டிரைவருக்கான போஸ்டிங், அதாவது டெல்லி போலீஸ் மேல் டிரைவர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதைத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து மொத்தத்துல 66 பேஜ் இருக்கு. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போறோம். இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டார்டிங் டேட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 24/9/2025 ஓபன் ஆகுது. ஸோ அன்றைய தினத்தெல்லாம் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கு முடிவு பார்த்தீங்கன்னா 15/10/2025 அன்றைய தேதியில 11 மணிக்கு இந்த அப்ளிகேஷன், இரவு 11 மணியோட இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும். ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணி ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஃபீஸ் பேமெண்ட்டுக்காக மட்டும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து 15ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருந்ததுக்கு அப்புறம் நீங்க 16ஆம் தேதி ஃபீஸ் மட்டும் கட்ட முடியும். வேற திருத்தமோ நீங்க அப்ளை பண்ணத பாதியில விட்டுட்டீங்க, திரும்பி அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த 16ஆம் தேதி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் டேட் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஏதாவது திருத்தம் இருந்தா அது 23/10/2025 முதல் 25/10/2025 இரவு 11 மணி வரைக்கும் இந்த 3 நாட்கள் தான் வந்து நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் திருத்துவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அந்த அந்த தினங்கள்ல நீங்க அப்ளிகேஷன்ல தவறுகள் இருந்துச்சுன்னா அதை திருத்திக் கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2025 அல்லது ஜனவரி 2026 இந்த மாதத்துல உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் நடக்கும்ங்கிறத உத்தேசமா சொல்றாங்க. மேலும் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, இது நீங்க கால் பண்ணி நீங்க மற்ற டீட்டெயில் வந்து ஃபர்தரா வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? நாம வந்து இந்த நோட்டிபிகேஷன் 66 பேஜ் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லா படித்து கொண்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? சோ இதுல வந்து முக்கியமா சொல்லக்கூடிய தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய தகவலை நல்லா லிசன் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங். சரிங்களா? இது ஒரு ரெகுலர் போஸ்டிங். சரிங்களா? எவ்வளவு வேகன்சி பாத்தீங்கன்னா 737 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்டபிள் தான், டிரைவர் மேல் இன் டெல்லி போலீஸ். சரிங்களா? சோ அதை தெளிவா கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல்ல இருக்கவங்களுடைய சேலரி 21,700 முதல் 61,100 வரைக்கும். சரிங்களா? இவங்க குரூப் சி கேட்டகரியை சார்ந்தவர்கள். இதனுடைய வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு தனித்தனியா இருக்கு. 2 டைப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் கோட்டா, இன்னொன்னு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. சரிங்களா? ஓபன் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு வந்து 316 போஸ்டிங், இடபிள்யூஎஸ் வந்து 66, ஓபிசி 153, எஸ்சி 72, எஸ்டி 47. ஆக டோட்டல் ஓபன் போர்ட்டலுக்கு 654 டிரைவர் போஸ்டிங் வந்து வேகன்சி இருக்கு. இதே எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு 35, இடபிள்யூஎஸ் 7, ஓபிசி 17, எஸ்சி 15, எஸ்டி 9, டோட்டல் 83 வேகன்சி இருக்கு. ஸோ டோட்டலா வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி கொடுக்குறாங்க, டோட்டல் 737 வேகன்சி இருக்கு. அதற்கான டிரைவர் போஸ்டிங்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். சரிங்களா? சோ இன்றைய தேதி பாத்தீங்கன்னா 1/7/2025 அன்றைய தேதியில வந்து 21ல இருந்து 30க்குள்ள இருக்காங்க. இவங்க எந்த டேட்டுக்குள்ள பிறந்தவர்களா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 2/7/95 முதல் 1/7/2004க்குள்ள பிறந்தவர்களா இருக்க வேண்டும். சரிங்களா? சோ இந்த வயதை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. சோ எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசி 3 வருடங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் 3 வருடங்கள். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 வருடங்கள் வயது தளர்வு இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்ஷன், அதாவது நேஷனல், கண்ட்ரி, இன்டர்நேஷனல் லெவல்லாம் 10 வருஷங்களும், அதுவும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டால டெல்லி போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதே டெல்லி போலீஸ்ல ஓபிசி கேட்டகரியில இருப்பவங்களுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 40, ஓபிசி கேட்டகரிக்கு 43, எஸ்சி எஸ்டிக்கு 45 வயது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் +2, சரிங்களா, 10th 12th முடித்திருக்க வேண்டும். மெயினா வந்து 12th முடிச்சிருந்தா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், அதாவது ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த டிரைவர் போஸ்டிக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஹெவி தான் மெயினா தேவை. அதுக்கடுத்து வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்க வேண்டும். சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து போனஸ் மார்க், இன்சென்டிவ் மார்க்லாம் இருக்கு. என்சிசியை பொறுத்த வரைக்கும் சிடிஏ
5%, 3%, 2% அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது மார்க்ல வந்து அடிஷனல் மார்க் கொடுக்குறாங்க. அது போக வெயிட்டேஜ் மார்க் உண்டு. அதாவது டிகிரில வந்து நீங்க டிஸ்டிங்ஷன் முடிஞ்சா 5%, ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு 4, செகண்ட் கிளாஸ்க்கு 3%, பாஸ் மார்க் எடுத்தா 2% வந்து உங்களுக்கு அடிஷனல் மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்சி வெப்சைட் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட டேரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் வரும். அந்த பேஜ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சிபிடி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்து பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து ட்ரேடு டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழக பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, வேலூர். சரிங்களா? அடுத்து தூத்துக்குடி, கரூர். இந்த ஏரியால உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது. எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ் மனுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதை தவிர பாக்கி இருக்கிற யாவரும் வந்து ஃபீஸ் 100 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். இது ஆன்லைன்ல கிடைக்க வேண்டும். இதோடைய வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டைரக்டா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் கிடையாது, என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் டீட்டெயிலா படிக்கிறதுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டேரக்டா படித்துக் கொள்ளுங்க. இந்த நோட்டிபிகேஷனோட டீட்டெயில் வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சிம்பிளா சொல்றதுக்காக தான் நான் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ டீட்டெயிலா அனலைஸ் பண்ணதா இருந்தால் நீங்கள் முழுவதுமாக படித்து பார்த்து அதுக்கடுத்து அப்ளை பண்ணி கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.